வந்து கொண்டிருக்கும் 9 கோள்களில் நாம் வாழும் பூமிக்கு அடுத்தபடியாக இருப்பது செவ்வாய் என்பது நம்மில் பலருக்கும் தெரியும். இந்த செவ்வாய் கிரகத்துல புதுசா ஒரு கண்டுபிடிப்பை விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. செவ்வாய் கிரகத்துல கடந்த 2018ஆம் ஆண்டுல கியூரியாசிட்டி விண்கலத்தை அனுப்பி நாசா ஆய்வு மேற்கொண்டிருக்கு. அதுல அங்கு 30 கோடி ஆண்டுகளுக்கு முற்பட்ட பண்டைய கரிம பொருள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. மேலும் அடுத்த 20 ஆண்டுகள்ல செவ்வாய் கிரகத்துல மனிதர்கள் குடியேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு தெரிவிச்சிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து செவ்வாய் கிரகத்துல ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் ஆய்வு நடத்திட்டு இருக்காங்க. அதுல செவ்வாயின் மத்திய ரேகைக்கு அடியில தூசி நிறைஞ்ச பனிக்கட்டிகள் இருக்கிறத கண்டுபிடிச்சு அங்க தண்ணீர் இருக்கிறதையும் உறுதி செஞ்சிருக்காங்க. செவ்வாய் கிரகத்துல மனிதன் வாழ்றதுக்கு தேவையான நீர், ஆக்சிஜன், மண் உள்ளிட்ட புவியியல் அமைப்புகள் இருக்கிறதா என்ற ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வர சூழல்ல 300 கோடி ஆண்டுகள் பழமையான கடற்கரை படிமம் அங்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதனால அங்கு மேலும் தண்ணீர் இருக்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு. தற்போது இந்த தண்ணீர் எப்படிப்பட்ட சுவையை தருகிறது என்பது குறித்து ஆய்வு நடத்தப்பட்டு வருது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.